பிரபு அவர்கள் காணாமல் போன மலைகள் பட்டியலில் ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? அதற்கான உரிய சட்டங்கள் இயற்றப்படும். அது எப்படி எடுக்கப்பட்டது என்பதை துறையின் சார்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதற்காகத்தான் நேற்றைய தினம் கேட்கின்ற போதே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை வித்தியாசத்தை பற்றி சொல்லுகிற போது அரசு பணிகளுக்காக எத்தனை கோடி யூனிட் எடுக்கப்பட்டது, ஆனால் இங்கே எடுக்கப்படுகிற இடத்தில் அதற்கு என்ன வரிகள் கட்டப்பட்டிருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை தெளிவாக சொன்னார். ஏறத்தாழ 18 மலைகள் காணாமல் போய்விட்டது என்று கூட சொல்லியிருக்கிறார். அதற்குரிய நடவடிக்கை விரைந்து அவர் எடுத்து வருகிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நமக்கு தேவையான இயற்கை வளங்களை பேணி காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அண்டை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யலாமா என்று கூட நேற்றையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று கேரளத்திற்கு கூட நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து அண்டை மாநிலங்களாக இருக்கின்ற கேரள மாநிலத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு முன்னாலே ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜல்லி, மணல், ரா மெட்டீரியல் என்று சொல்லப்படுகிற அனைத்தும் சென்று கொண்டிருப்பதை இப்போது தற்காலிகமாக அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. சட்டசபையில் உங்க கட்சி ஆட்களை விலை கொடுத்து வாங்க முடியாதான்னு எடப்பாடியார் கேட்கிறாரு. இல்லை, அவருக்கு அவருடைய நிலைகள் வேறு, நம்முடைய நிலைகள் வேறு, அவருடைய எண்ணங்கள் வேறு. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் பல பேர் வெளியே வந்தார். இன்றைக்கு 6 பேர் வெளியே வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நிலைகள் வந்ததற்கு பிறகுதான் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டது. இதை பற்றி நம்முடைய தோழமை கட்சி முதலில் விளக்கியிருக்கிறார். அவரிடத்திலும் கூட வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவர்தான் இந்த கருத்தை சொன்னதற்கு பிறகு எங்களோடு இணைந்து இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த சட்டசபையில் அதிக அளவில் அவை குறிப்புகள் நிறைய விஷயங்கள் நீக்கிறது வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இருக்கு. இல்லை, எப்போதுமே இதுபோன்ற நிலைகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது என்பது நான் அறிவேன். பல நாட்களாகவே முழுமையாக கூட ரத்து செய்ய அங்கே நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய நிலை பார்க்கின்ற போது சட்டமன்றத்திலே பேசியதற்கு பிறகு நாம் நீக்கப்படுகிறது. அது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிற காரணத்திலேயும் மக்கள் பார்த்து விடுகிறார். ஆனால் சட்டமன்ற பதிவேட்டிலே இருக்கக்கூடாது என்பதுதான் மரபு. இந்த மரபின் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர்கள் அவர் இன்றைக்கு வரையிலும் எல்லோரும் பாராட்டுகின்ற அளவுக்கு அவருடைய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். நம்முடைய தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையும் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தர வேண்டும், நேர்மையான ஆட்சியை தர வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார். மூலமா வெளியே வந்துருது, அது அப்படி போடக்கூடாதுன்னு சபாநாயகர் சொல்லியிருக்கிறாரு. பட் அத ரீல்ஸ் மூலமா அந்த அவை குறிப்புல நீக்கப்பட்ட விவகாரங்கள் அனைத்துமே ரீல்ஸ்ல நிறைய மில்லியன் வியூஸ் போற அளவுக்கு எல்லாமே இருக்கு. அது அப்படி பண்ணக்கூடாது, அப்படி வந்தா நடவடிக்கை எடுப்போம்னு சபாநாயகர் கூட சொல்லியிருந்தாரு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு, இந்த சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறார்? அதற்கு செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் அதுக்குரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே படிப்படியாகத்தான் ஒவ்வொரு நிலையும் இன்று நாம் அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்னால் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் யூடியூப் போன்ற ஃபேஸ்புக் போன்ற அனைத்தும் பல பேருடைய கையில் இருக்கிறது. அதை விரைந்து அவர்கள் வெளிப்படுத்துகிற போதுதான் அதற்கு அந்த யூடியூப் மக்களிடத்திலே விளம்பரமாகும் என்ற முறையில் அவர்கள் செய்கிறார்கள். அதை எப்படி முறைப்படுத்துவது என்பதை நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் செய்தித்துறையோடு கலந்து அதை முறைப்படுத்துவார். நாளையே இதுவரையிலும் முதலமைச்சர் அதை பற்றி தேதி அறிவிக்கப்படவில்லை. அவர்தான் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவித்ததற்கு பிறகு நான் சொல்லுகிறேன். அவர் ஆதாரத்தோடு சொல்லியிருப்பது மலைகளை காணும் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு இது யார் அதற்கு உடந்தையாக இருந்தவர் என்பதைத்தான் காண வேண்டுமே தவிர ஆகவே அவர் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அதையும் அவர் தெளிவாக சொன்னார். எல்லாம் இருப்பதெல்லாம் பினாமி பேரிலே தான் இருக்கிறது என்று கூட சொல்லியிருக்கிறார்.
போக போகத்தான் அதை பற்றி தெரியும். அதே மாதிரி G2 விவகாரம் கூட சட்டசபையில பேசப்பட்டது. அது வேலுமணி வந்தால்